ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. அடங்கப்பா! இது உலகமகா நடிப்புடா சாமி! அப்படிதாங்க சொல்ல தோணுது. ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா? அவங்க காலையில லைவ்ல கேமரா முன்னாடி போயிட்டு, பார்வதி, கமருதீன் உங்க 2 பேரும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இல்லாததுன்ற மாரி சொல்றாங்க கேமரா முன்னாடி. ஏன்னே தெரியல அவங்க திடீர்னு இப்ப சொல்றதுக்கு. என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "கமருதீன் உங்கள பார்க்கும்போது அப்பப்போ எனக்கு பயமா இருக்கும். அந்த பாக்ஸ எட்டி உதைக்கும்போது, பார்வதிட்ட சண்டை போடும்போது, இன்னும் ஒரு சில இன்சிடென்ட்ல உங்கள பார்க்கும்போது பயமா இருக்க தோணும் எனக்கு. பட் ஆனா, ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவே." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்வதிட்ட சொல்லும்போது, "பார்வதி எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்கள நான் அம்மாவா இருப்பேன். கண்டிப்பா எப்போதுமே. ஏன்னா, அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற பாண்ட் வந்து அவ்வளோ ஒரு பாண்டு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு பார்வதிய. அவங்க போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு இன்சிடென்ட் கார் இன்சிடென்ட் மட்டும் நடக்கலன்னா, உண்மையாவே நான் எங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ ஒரு லவ் இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கு நெனைக்கும்போது. நீங்க 2 பேரும் என்னென்ன ட்ரீமோட உள்ள வந்தீங்கன்னு தெரியும் எனக்கு. பட் இப்படி ஆயிப்போச்சு. பார்வதி நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும். நீ அதுலேருந்து சீக்கிரமா வெளில வந்துருவ. கமருதீன் நீங்களும் வெளில வந்துருங்க. அது மட்டும் இல்லாம, உங்க 2 பேரும் நான் வெளில வந்தோனே கண்டிப்பா வந்து மீட் பண்ணுவேன். நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். நீங்க 2 பேரும் எவிக்ட் ஆயிட்டு போகும்போது, உங்கள வந்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருந்தது. அதுவும் வந்து பார்வதி போயிட்டு கட்டி புடிச்சு அழணும்னு தோணுச்சு எனக்கு. பட் என்னால முடியல. அதுக்கு மேல என் மைண்ட்ல வேற ஒரு விஷயம் போயிட்டு இருந்ததால, என்னால அந்த நேரம் ரியாக்ட் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிடுங்க சாரி. நம்ம வெளில வந்தோனே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மக்களே. இது உண்மையா சொல்றாங்களா? இல்ல பொய்யா சொல்றாங்கன்னு தெரியல. ஏன் எனக்கு இந்த டவுட் வருதுன்னா, இத்தன நாள் ஆகுது. ஸோ இவ்ளோ நாள் என்ன பண்ணியிருந்தாங்க? கோமால இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்பவே அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாரும் நம்பியிருப்போம். பட் இத்தன நாள் ஆன அப்புறம் இப்ப கேட்கறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரஜனும் சாண்ட்ராவும் ரொம்ப நேரம் நெறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோட அசம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா, மேபி பிரஜன் சொல்லியிருப்பாரு. அவங்க 2 பேருக்கும் வெளியில வந்து ஃபேன்ஸ் வந்து நெறைய இருக்காங்க. ஸோ நெறைய அவங்க மேல பாசிட்டிவா போயிட்டுருக்கு. உன் மேல நெகட்டிவா இருக்கு. ஸோ இப்படி ஒரு க்ளோஷர் நீ குடுத்து க்ளோஸ் பண்ணு. அப்போ வந்து உன் மேல ஓகே ஓரளவுக்கு வந்து எல்லா மக்கள் எல்லாம் சரி ஓகேன்னு விட்டுருவாங்கன்ற மாரி அவர் சொல்றாரு. சொல்லியிருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். பட் வந்து எனக்கும் தெரியாது. சும்மா ஒரு அசம்ப்ஷன் தான். இது எனக்கு தோணுனது நான் சொன்னேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.